வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஈஸியாக யோசிக்காமல் சொல்கிற ஒரே வார்த்தை, அவளுக்கு என்னப்பா ஈஸியாக சம்பாதிக்கிறா அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் நாங்கள் படுற கஷ்டம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் இந்த மாதிரி நினைக்கிறவங்க எங்கள் கூட ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறப்ப நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அழகாக ஃபிட்டாக இருந்தேன். என் ஃபேஸில் ஒரு பிம்பிள் இருக்காது, அவ்வளோ கிளியராக இருக்கும் அண்ட் கொஞ்சம் கலராகவும் இருக்கும். அண்ட் ஹெல்த் வைஸும் சரி நான் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்தேன். இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் ஹெல்த்தும் சரி என் ஸ்கின்னும் சரி என் மைண்டும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இன்னுமே அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஒன்றுமே இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்கிட்டு இருந்தேன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறப்ப அந்த வைராகியம் தான் என்னை ஓட வைக்குது. ₹1 கையில் இல்லாமல் ஜுவல்லை அடகு வச்சு நான் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேங்க. அப்பயே என்னை சுற்றி இருந்தவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இங்கேருந்து அவ்வளோ தூரம் எப்படி போய் கேக் டெலிவரி பண்ணுறது அப்படின்னு. அடுத்து ஏதாவது பண்ணணுமேனு சொல்லிட்டு பியூட்டிஷியன் முடிச்சு ஆர்வ கோளாறுல பார்லர் வச்சுட்டேன். அது ரன் ஆகலை, பட் வந்து லாஸ் ஆகிடுச்சு ஹெவியாக. உடனே எல்லாரும் பேச்சு என்ன தெரியுமா, அப்பவே சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இந்த பிள்ளை அவசரப்பட்டு ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வேலை இல்லாமல் இருந்தப்போ யாரும் வேலை வாங்கி கொடுக்கல. ஃபினான்ஷியல் வைஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை. நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோன்னா அதுக்கு தட்டி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. சரி நம்மளாம் முட்டி மோதி கொஞ்சம் முன்னேறி வந்துட்டோம்னா அதுக்கு ஒரு பேச்சு. யாரையுமே இந்த உலகத்தில் நம்பவே கூடாது. நமக்குன்னு சப்போர்ட் பண்ணுற ஒரு சில ஜீவன்கள் யார் தெரியுமா, நம்மளை பெற்றவங்க, நம்மளை கட்டினவங்க மட்டும்தான். மற்றபடி நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே நீ உயர்ந்து போனேன்னா நீ உயர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க, நீ கீழே போனேன்னா இன்னும் கீழே தள்ளி உன்னை ஏறி மிதிப்பாங்க. இதை நான் நல்லாவே அனுபவிச்சுட்டேன். இப்போ எனக்குன்னு சப்போர்ட்க்கு இருக்கிறது ஒரு 4 பேர் மட்டும்தான், மற்றபடி அவ்வளோவா பேசிக்கிறது கூட ஆள் இல்லை. நான் ஆக்சுவலாக இதில் வேறு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்ததை சொல்கிறேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பாடு மட்டும்தாங்க நாங்கள் சாப்பிட்றோம். காலையில் எந்திரிச்சிலேருந்து கேக் ஒர்க்கு, அதுக்கப்புறம் டெக்கரேஷன் கிளம்பிடணும். இப்படி தான் ரொட்டீன்ஸே போயிட்டு இருக்கு. என் பிள்ளைங்களுக்கு கூட சரியாக பார்க்குறது இல்லை. பிள்ளைங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறது ஃபுல்லாமே அம்மா மட்டும்தான். அந்த பலூனில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு தெரியுமாங்க, அந்த பலூன்னால என் மூக்கே போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் பிக் அட்டாச் பண்ணியிருப்பேன் பாருங்கள், ஒரு பக்கம் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. அண்ட் என்னோட பிளட் லெவல் எவ்வளோ இருக்குது தெரியுமா, 8 தான் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறது பார்த்தா நம்ம மைண்ட் ப்ரெஷர் அதுக்கு மேலே நம்மளை போட்டு வாட்டுது. நிறைய பேர் எங்கள் வீட்லேயே நினைக்கிறாங்க நான் மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா மாதம் ஒரு 80,000 வரதே கஷ்டம். வர ஆர்டர்ஸை பொறுத்து இருக்குது. வந்தால் லக்கு, வரலைன்னா அவ்வளோதான், அந்த மந்த்தே சிரமம். அப்படியே வந்தாலும் இஎம்ஐ, ஜுவல் லோன், அது பொருள் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதில் பாதி போயிருங்க. ரொம்ப மனவேதனை உண்டாக்குறது எது தெரியுமா, 23 வயசில் இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேஷன் பண்ண ஒரு ஆள் கூட இல்லை. என் ஹஸ்பண்ட், எங்கள் அம்மா அப்பா, இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம்னு சொல்லி. மேலோட்டமாக வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துட்டு தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க.